இப்போ நீங்கள் போய் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தா அதுக்கு அந்த அம்மா வாங்காது ஒன்று. ஒருவேளை வாங்கினா கூட எதுக்கு நீ எனக்கு கொடுக்குறேன்னு கேட்கும். அப்போ நம்மளை இன்னைக்கு நான் தான் நீ சொல்ல வேண்டியிருக்கும். இதெல்லாம் பிரச்சனை இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லை, அவங்க வாங்காமல் போயிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. அதனால தான் நீங்கள் வச்சுட்டு வச்சுட்டு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன பண்ணாராம், டிரைவர் பேசிட்டே வண்டி ஓட்டினாராம். அப்போ சொன்னாராம், இது மாதிரி இவங்க மட்டும் இல்லையா, இவங்க மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி வயசானவங்க. இந்த வயசுலேயும் அவங்க போடுறாங்கன்னு எம்ஜிஆர் வருத்தப்பட்டாராம். இந்த வயசுலையும் பாரு அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு பிழைக்கிறாங்கன்னு ஒன்று. இந்த மாதிரி பரவாயில்ல, முடிஞ்சவங்க பிழைக்கிறாங்க, முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கய்யா அப்படின்னு அந்த டிரைவர் சொன்னாராம். உடனே அப்போ தான் அவர் எம்ஜிஆர் தோணுச்சான், அப்போ இந்த மாதிரி முடியாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு முதியோருடைய உதவித்தொகை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு முதல்ல 200 ரூபா அவர் தான் அந்த 200 ரூபா முதல்ல கொடுத்தாராம் அந்த 1980க்கு முன்னால். பாருங்கள், இதுதான் நான் கருணைன்னு சொல்ல வரேன். இந்த கருணை இது எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா, அன்பினுடைய மையமாக நாம் இருக்கிற போது தான் இதையெல்லாம் நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா, இதையெல்லாம் நம்ம கேட்டு உணர்வு ரீதியாக கொண்டு வரணும்.